ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுலம் டெய்லரிங். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் டிசைனில் ஸ்லீவ்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ்ஸ் அதே மாதிரி நார்மலாக நமக்கு வந்து 5.5 inches தான் ஹைட்டு. 5.5 + 1 6.5 ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து ஸ்லீவ்ஸோட பிரெத் வந்து 8.5 inches. இப்போ இதில் வந்து நார்மல் கட்டிங்கிறனால நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் இதில் வந்து கீழே வந்து இந்த இடத்துல ஒரு பெண்டை எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம லேஸ்லேயே இந்த ஷேப் கொடுக்க போகிறோம். ஒரு பெட்டல்ஸ் மாதிரி ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். இந்த இதை இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம். இது வந்து சும்மா இங்கேருந்து ஒரு 1 inch வச்சுக்கோங்க. 1.25 inch வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2.25 inchக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிக்கிறோம். பெண்ட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம யூஷுவலாக நம்ம தைக்கிற மாதிரி இதை தைச்சிடணும். நார்மலாக இந்த இதை இப்படி தைப்போம் இல்லையா, இந்த ஷேப் இப்படி வந்து இங்கே நிப்பாட்டி இந்த இடத்துல நிப்பாட்டி திருப்பி இப்படி போவோம் இல்லையா, அந்த மாதிரி தைக்கணும். இந்த இது பாயிண்ட் பண்ணுறது முதலையே நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு நேராக ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக தைக்கிறீங்கன்னா இந்த இது லைன் போட்டுட்டு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஷேப் கொடுக்குறதுக்கு. நம்ம தச்சு நல்லா பழக்கம் உள்ளவங்கன்னா இதை அப்படியே நம்மளே பெண்ட் பண்ணி கொண்டு வந்துடும். இந்த இடம் கட்டாயம் இந்த பாயிண்ட் நிப்பாட்டி திருப்பணும். இப்போ இதை வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோம். இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் வந்து நகன்றக்கூடாது. இதை கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த பொசிஷன் வந்து நகலாமல் இருக்கிறதுக்கு ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக இந்த பாயிண்டில் நிப்பாட்டிட்டு இதை பிட்டு வந்துடணும். ஸ்டிச் பண்ணதும் இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விடணும். இந்த டர்னிங்கில் எங்கேயும் இந்த வளைவெல்லாம் இந்த இடத்துல கட் பண்ணி விடணும். இப்போ இதை திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கணும். நல்லா அப்பப்போ இந்த இதை எடுத்து விட்டு நீவி விட்டுட்டு அப்படி தைக்கணும். இந்த ஒரு ஸ்டிச் போட்டோம். அடுத்து வந்து இந்த ஸ்லீவ்ஸோட இங்கே மேலில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். திருப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த லைனிங் சில சமயம் முன்ன பின்ன இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்து பண்ணுறது. அது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த லைட்டாக இருக்க இந்த சிலுவலெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இப்போ இதில் வந்து இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த லேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். பெருசாக வேணும்னா பெருசாக, சிறுசாக வேணும்னா சிறுசாக கட் பண்ணிவிட்டு, இப்போ இதே டைமண்ட் ஷேப்பில் வேணும்னா இப்படி டைமண்ட் ஷேப்பில் அது வந்து ஒரு கார்ட்போர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை வந்து இந்த சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் மேலே தூக்கி இப்படி வச்சுட்டு இந்த இதை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க.
ஒன்று சிங்கிள் வேணும்னா அந்த சிங்கிள் போட்டுக்கோங்க. 3 பெட்டல் மாதிரி வேணும் அப்படின்னா இதை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த செட்டு இந்த அட்டை மாதிரி கட் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எம் ஷேப் இந்த இடத்துல வரும் இல்லையா, அந்த மாதிரி வேணும்னா அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. டைமண்ட் ஷேப் வேணும்னா டைமண்ட் ஷேப்பு, ஓவல் ஷேப் வேணும்னா ஓவல் ஷேப். அதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, நம்மளோட ஃபேஷனை பொறுத்து, கஸ்டமர் கேட்குறத பொறுத்து இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இதில் நம்ம வந்து இந்த லேஸை வந்து தைக்க போகிறோம். இந்த இடத்துல இந்த லேஸ் வச்சு இப்படி கொண்டு வந்து இந்த இது எல்லாமே ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த லேஸ்லேயே இந்த கோல்டன் லேஸில் இந்த ஓரமாகவே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடம் வருது இல்லையா, இந்த பெட்டல்ஸ் வைக்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, அடியில் வந்து ஒரு பேப்பர் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸ்கொயராக எடுத்து நல்லா 2ஆவோ 3ஆவோ மடித்து இதுக்குள்ளே அப்படி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த இது வந்து இப்படி டேர்ன் பண்ணும்போது இந்த துணி இப்படி சுருக்கி கொடுக்கும். இந்த பேப்பர் இருக்கும்போது அந்த ஸ்டிஃப்னஸ்க்கு வந்து உங்களுக்கு அந்த இது வந்து சுருக்கி கொடுக்காமல் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை கிழிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டிஃப்னஸ்க்காக நம்ம இந்த பேப்பரை கொடுக்குறோம். இந்த பேப்பர் அடியில் இப்போ கொடுத்துருக்கறதுனால அந்த நடுவில் ஒரு லூஸ் விழுகும். அந்த விழுகாமல் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும். இப்படியே வரும்போது இது அடுத்த பெட்டலுக்கு இப்படி நம்ம நகட்டி கொண்டு வந்துடணும். இப்போ இது ஃபினிஷ் பண்ணதை இந்த லேஸை தேவைக்குமே இது உள்ளதை வெட்டி விட்டுறணும். இப்போ இது ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அடுத்த சைடும் ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ நம்ம இந்த இது ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இது பார்க்க ப்ளெயினாக இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு நம்ம மிஷின் ஸ்டிச்சஸ்லேயே இதில் லைன்ஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் மேலே வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு திருப்பி ரிவர்ஸில் அந்த லைன் மேலேயே நீங்கள் வரீங்க.
2 டைம்ஸ் 3 டைம்ஸ். இப்போ நீங்கள் போடும் போதே டபுள் த்ரெட் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு வேலையாக முடிஞ்சிடும். இப்போ நான் சிங்கிள் த்ரெட் போட்டிருக்கனால நான் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அப்போ இந்த இது 2 தடவை நான் போயிட்டு வந்தேன்னா 4 லைன்ஸ் மாதிரி அதில் விழுகும், திக்காக விழுகும். இதே இது நீங்கள் 2 நூல் போட்டு அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அட் அ டைமில் உங்களுக்கு 2 ஸ்டிச்சஸ் ஒரே மாதிரி விழுந்துடும். நம்ம இப்படி திருப்பி தைக்க வேண்டியது கிடையாது. 2 டைம் மட்டும் போயிட்டு வந்தாலே போதும். இப்போ நான் சிங்கிள் த்ரெட் போட்டிருக்கிறதுனால நான் இத்தனை டைம் நான் போயிட்டு வர்றேன். கரெக்டாக இந்த லெவலுக்கு நேராக இங்கே நிப்பாட்டிடணும். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். இந்த இடத்துல போட்ட மாதிரியே இது போட்டோம், இதே மாதிரியே இந்த இடத்துலையும் போட்டுட்டோம். 3 இதுவும் போட்டுட்டு இப்போ இந்த பேப்பரை நம்ம கிழிச்சு எடுத்துடலாம். இந்த பேப்பர் இருக்கும் போது உங்களுக்கு இங்கே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும், ஸ்ட்ரிஃபாக நிற்கும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பை மாதிரி லூஸ் கொடுக்கும். பேப்பர் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். சின்ன சின்ன பீசஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணும் போது போயிடும். ஃபுல்லாக கிழிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து இங்கே பார்க்கும் போது ஸ்டிச்சஸ் போட்டு இந்த இடம் பிளெயினாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஸ்டோன்ஸ் வந்து இப்படி ஒட்டிட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பீட்ஸ் வச்சுக்கலாம், ஸ்டோன் வச்சுக்கலாம், ஒயிட் ஸ்டோன் கூட வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட இஷ்டம் தான். இப்போ இந்த க்ளூ வச்சு நமக்கு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி இவ்வளோ தான் இதோட ஸ்லீவ்ஸோட பேட்டர்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.